அனைவருக்கும் வணக்கம். சென்னை பெரம்பூர் ராகவாச்சாரி தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கருமாரி அம்மன் திருக்கோவிலில் 68ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவும் 44ஆம் ஆண்டு அக்னி மகோற்சவமும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 21ஆம் தேதி அதாவது ஆடி மாதம் 5ஆம் நாள் கரகம் எல்லை சுற்றி வந்தது. பகல் 12 மணிக்கு கூழ்வார்த்தல் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு கும்பம் போடப்பட்டது. ஆடி 2வது வாரம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு கங்கை திரட்டுதல் மற்றும் அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டது. ஆடி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்மன் குடம் எல்லை சுற்றி வந்தது. 3வது வாரம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு குமார மக்கள் காப்பு கட்டப்பட்டது. 3வது வாரம் ஆடி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு குமார மக்கள் காப்பு கட்டப்பட்டது. 12 மணிக்கு கணபதி ஹோமம் நடைபெற்றது. பகல் 1:30 மணிக்கு தீமூட்டுதல் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் மேயரும் சிறப்பாக அன்னதானம் அளித்தனர். அதைத் தொடர்ந்து 5:30 மணிக்கு வருண பகவான் விழித்திருந்து மழை கொட்டென்று கொட்டியது. கருமாரி அம்மனின் அருளால் மூட்டப்பட்ட தீ அணையாமல் எரிந்தவாறு இருந்தது. வீதியெங்கும் கடைகள், மின்விளக்கு அலங்காரங்கள் அம்மனின் அருளால் மூட்டிய தீ அணையவில்லை. எங்கும் திருவிழா கோலம், மக்கள் வெள்ளம் காண முடிந்தது. மழையையும் தாண்டி குழந்தைகளுடன் வந்த பெற்றோரை காண முடிந்தது. பறை இசை கலைஞர்கள் மிகச்சிறப்பாக வாசித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்தனர். எல்லா கடைகளிலும் கூட்டம் இருந்தது. மழை கொட்டி கொண்டிருந்தாலும் விறகு வாங்கி அக்னி குண்டத்தில் மக்கள் செலுத்தி கொண்டிருந்தனர். விதவிதமான பொருட்கள், எல்லா பொருட்களுமே அங்கு காண முடிந்தது. மழை வந்தபோது எடுத்து வைக்கப்பட்ட கடைகள் பின்னர் மழை விட்டதும் மீண்டும் விற்பனைக்கு வைக்கப்பட்டது. மறுபடியும் அங்கு கூட்டத்தை காண முடிந்தது. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு என்று விதவிதமான பொருள்கள் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சுட சுட நொறுக்குவதற்கும் அங்கு கடைகள் இருந்தன. எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தவாறே தீமிதி திருவிழாவை காண பக்தர்கள் கூடியுள்ளார்கள். கொட்டிய மழையால் எங்கே இந்த தீமிதி திருவிழா நடைபெறாமல் போகுமோ என்ற கவலையில் இருந்த குமார மக்களின் மனதில் குளிர்வித்து விட்டாள் கருணையே வடிவான கருமாரி அம்மன். மண்ணை குளிர்வித்தது போலவே எல்லோர் இதயங்களையும் குளிர்வித்து மீண்டும் அந்த அக்னி குண்டத்தில் அனலாடி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறாள். அதை பார்க்கவே அற்புதமாக இருக்கிறது. அந்த கண்கொள்ளா காட்சியை காணவே அற்புதமாக இருக்கிறது. சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தி தருவாள் என்று நம்பிக்கை துளிர்விட்டிருக்கிறது. இந்த அழகாக கொழுந்துவிட்டு எரியும் இந்த எரிப்பை பாருங்கள். பார்க்கும்போதே அன்னை அவள் சக்தி புலனாகும். வண்ண வண்ண விளக்கொளியில் அன்னை அவள் பிரகாசமாக ஜொலிக்கிறாள். மனம் பூத்து சிரிப்பது போல் இருக்கிறது. இந்த அக்னி குண்டத்தில் இறங்குவதற்கு தயார் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இருக்கும். வருண பகவானும் கருணை காட்டியதால் மழை சற்று ஓய்ந்து வானமும் வெளிரி காணப்படுகிறது. தீ மிதிக்கும் காட்சியை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.